வணக்கம். வெளியில 40 டிகிரி வெயில் வாட்டுது. நீங்க உங்க மாட்டுக்கு அதே தீவனத்தை தான் கொடுக்குறீங்க. ஃபேட் பர்சன்டேஜ் 4ல இருந்து 3.5க்கு வந்துருது. என்ன ஆச்சு, உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வெயில் காலங்கள்ல என்ன நடக்குதுன்னா, இந்த ரத்த ஓட்டம் நிறைய அந்த டெம்பரேச்சரை குறைக்கணும், பாடியோட டெம்பரேச்சரை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரத்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு போறது தான் அதிகமாக இருக்கும். அதாவது உள்ளுறுப்புகளுக்கு போகாம ஸ்கின்னில் அதிகமாக சர்க்குலேட் ஆகிறது தான் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கும். அப்போ என்ன நடக்கும், ரூமன்ல இருந்து என்னென்ன டைஜஸ்ட் ஆயிருக்கோ, அதாவது பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா வலடைல் ஃபேட்டி ஆசிட்ஸ் சொல்லுவோம், கொழுப்பு அமிலங்கள், அந்த இது பாடியில் அப்சார்ப் ஆகிட்டு அது மடியில் போய் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். அப்ப நிறைய பிளட் ஸ்கின்னை நோக்கியே போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான அளவு சத்துக்களை உறிஞ்சக்கூடிய சத்துக்களின் அளவு ரொம்ப குறைஞ்சு போயிடுது. அதனாலையும் ஃபேட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா மாடு ரொம்ப குளிர்ச்சியான டைம்ல அதிகமா தீவனத்தை சாப்பிட ஆரம்பிக்கும். பர்டிகுலர்லி கான்சென்ட்ரேட். இப்போ நீங்க ஈவினிங் டைம்ல கான்சென்ட்ரேட் கொடுத்தீங்கன்னா ஒரே டைம்ல நம்ம ஊர்ல பெரும்பாலான ஏரியாக்கள்ல ஒரே டைம்ல அதாவது ஒரு நாளைக்கு 2 தடவை கொடுக்கும் பொழுது அந்த ஒரே முறையில ஒரு 3 கிலோ 4 கிலோ கான்சென்ட்ரேட், அதாவது அடர் தீவனம் பெல்லட் தீவனம் மட்டும் கிடையாது, மற்ற தவிடு புண்ணாக்கு எல்லாம் சேர்ந்து தான் சொல்றேன். ஒரே டைம்ல 4-5 கிலோ அது சாப்பிடும் பொழுது சடனா அந்த பிஹெச் குறைஞ்சிட்டு இருக்கும். பிளஸ் அதுக்கு தேவையான நார்ச்சத்துக்களுடைய அளவும் உள்ள குறைவா இருக்கிறதுனால உங்களுக்கு அமிலத்தன்மை குறைஞ்சு போய் அதனாலையும் ஃபேட் பர்சன்டேஜ் குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது வெப்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா மாடு வாயை திறந்துக்கிட்டு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், சலைவா வெளியில போயிட்டு இருக்கும். இப்ப சலைவால பைகார்பனேட் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கு. அது என்ன பண்ணும்னா அதுதான் ரூமன்ல இருக்கிற பிஹெச் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ உமிழ்நீரத்துல இருந்து போயிட்டு ரூமனோட பிஹெச் சமன் செய்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பைகார்பனேட் வெளியில போயிடுறதுனால ரூமனுடைய அமிலத்தன்மையை பேலன்ஸ் பண்றதுக்கு தேவையான பைகார்பனேட் குறைவா இருக்கும். அப்ப என்ன ஆகுனா ரூமன்ல அசிடோசிஸ் அமிலத்தன்மை அதிகமாயிடும். ஸோ அந்த சப் அக்யூட் ரூமன் அசிடோசிஸ் சொல்லுவோம். அப்ப என்ன ஆகுனா அந்த வயிற்றுல இருக்கிற அமிலத்தன்மை குறைகிறதுனால அந்த உள்ள இருக்கிற பாக்டீரியா ஒழுங்கா வேலை செய்ய முடியாத போயிட்டு அப்போ உங்களுக்கு மில்க்ல ஃபேட் ரொம்ப குறைவா கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பால் கொழுப்பு உற்பத்தி குறைபாட்டை சரி செய்யணும்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல நீங்க பண்ண வேண்டியது, குளிர்ச்சியான நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு 60-70% தீவனம், அதாவது பசுந்தீவனமா இருக்கட்டும், இல்ல உலர் தீவனமா இருக்கட்டும், இல்ல அடர் தீவனமா இருக்கட்டும், குளிர்ச்சியான நேரங்களில் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ஒரு 8-9 மணிக்குள்ள, சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேல மீதி இருக்கிற டைம்ல ஜஸ்ட் மாட்டை ஒரு என்கேஜ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது தீவனம் போட்டு வச்சிருக்கலாம். இந்த குளிர்ச்சியான டைம்ல நீங்க தீவனத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய ஃபீட் இன்டேக் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபீட் இன்டேக் இன்க்ரீஸ் ஆச்சுனாவே ப்ராப்ளம் குறைஞ்சு போயிடும். ரெண்டாவது குடிநீர். குடிநீர் இப்போ நீங்க ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு 2 முறை தான் வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை 3 முறை பண்ண முடியுமா, 4 முறை பண்ண முடியுமா, 5 முறை பண்ண முடியுமா? சும்மா ஒரு 10 லிட்டர் 5 லிட்டர் குடிச்சாலும் பரவாயில்ல. பட் அதுக்கு முதல்ல தண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க அதுக்கு குடிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம நிறைய டைம்ல நாம தான் மாட்டுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதுனால அது நிறைய டைம்ல அதுக்கு தேவையான அளவு தண்ணியை குடிக்க முடியாம போயிடுது. ஸோ அதாவது குளிர்ச்சியான நேரத்துல தீவனம் கொடுக்கறது, அடுத்தது குடிநீர் சரியான முறையிலையும் நிறைய தடவை கொடுக்கறதும் நம்ம ஃபாலோ பண்ணணும். மூன்றாவதா நல்லா டைஜஸ்ட் ஆகிற நார்ச்சத்துக்கள் மிகுந்த தீவனம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சைலேஜ் கொடுக்கலாம், இல்ல பசுந்தீவனம் இருந்ததுன்னா கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப காஞ்சி போன தீவனத்தை கொடுக்கறது கொஞ்சம் குறைச்சி வைங்க. ஏன்னா அது என்ன ஆகும்னா வயிற்றுல போய் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கும். ஸோ அப்போ பிரச்சனை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நீங்க தீவனத்துல சோடா பைகார்ப், அதாவது சமையல் சோடா கொஞ்சமா நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு எவ்வளவு போடுறதுன்னு கேட்டுட்டு நீங்க கொடுக்கலாம். பொதுவாக ஒரு 50 கிராம் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும் அப்படின்னா லோக்கல் இருக்கிற டாக்டர்கிட்ட ஒருத்தர் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க அந்த மாட்டுக்கு சோடா பைகார்ப் அதாவது சமையல் சோடா நீங்க அதுக்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி முறைகளை பின்பற்றினீங்கன்னா அதனுடைய வயிற்றுல இருக்கிற அமிலத்தன்மை குறைஞ்சு போய் அதனுடைய பால் உற்பத்தி, அந்த பால் உற்பத்திக்கு தேவையான கொழுப்பு உற்பத்தியை அந்த மாடுகள் கொடுக்க ஆரம்பிக்கும்.
பால்ல வந்து ஃபேட் குறையிறது வந்து பெரிய மந்திரமெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒன்லி அந்த உள்ள இருக்கிற மெஷின் வந்து ரொம்ப சூடாயிடுச்சு, அவ்வளவுதான். அந்த சூட்டை வந்து தணிக்கணும். அப்ப சூட்டை தணிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி நிறைய கொடுக்கணும், குளிர்ச்சியான நேரங்கள்ல வந்து ஃபீட் பண்ணணும். அடுத்தது வந்து அதனுடைய தீவனத்துல இந்த சரியான பதமான நார்ச்சத்துக்கள் இருக்கிற மாதிரி தீவனத்தை கொடுக்கணும். பிளஸ் வந்து அடர் தீவனம் நீங்க கொடுத்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் சோடா பைக்கப் சேர்த்து கொடுங்க. மொத்தத்துல குளிர்ச்சியை வந்து சரி பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா வெப்பத்தை சரி பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த மாட்டுல இருந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாயிடும். உங்க ஊர்ல உங்க மாட்டுல எத்தனை பர்சன்டேஜ், உங்க மாட்டுல நீங்க எத்தனை பர்சன்டேஜ் ஃபேட் எடுக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. என்ன ரேஞ்ச் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. பால்ல ஃபேட் குறையிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை, கண்டிப்பா சரி பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி வாட்டர், அப்புறம் வந்து அந்த டைமுக்கு சரியான, அதாவது குளிர்ச்சியான டைம்ல வந்து நீங்க மாட்டுக்கு தீவனம் போடுறது, மூன்றாவது வந்து சரியான நார்ச்சத்துக்கள் இருக்கிற மாதிரி தீவனங்களை கொடுக்கறது, அடுத்தது வந்து சோடா பைக்காப் ஆட் பண்றது. இதெல்லாம் பண்ணீங்கன்னாவே ஓரளவு ஃபேட்டை வந்து நம்ம ரெக்கவரி பண்ணிடலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மாட்டை வந்து நீங்க குளிர்ச்சியா வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வெயில் காலங்கள்ல மாட்டை ரொம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து மில்க் ஃபேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். உங்க ஊர்ல உங்க மாட்டுல என்ன ஃபேட் பர்சன்டேஜ் அப்படிங்கறத வந்து ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஃபேட்டையும் உங்களுடைய ஊரின் பெயரையும் மென்ஷன் பண்ணுங்க. உங்க ஊர்ல எந்த அளவு ஃபேட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கலாம். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. வணக்கம்.